விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவித்திருக்கிறார். விசிகாவிலிருந்து பனையூர் பாபு தற்போது விலகியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விசிகாவின் ஊடகப் பிரிவு முதன்மை செயலாளர் பனையூர் பாபு தற்போது விசிகாவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விலகுவதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம் சுபா. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடகப் பிரிவு முதன்மை செயலாளரும் செய்யூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் பாபு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். குறிப்பாக அவர் அது வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீப காலங்களாக விசிகாவின் செயல்பாடுகள், அரசியல் நிலைப்பாடுகள் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையும் அளிக்கின்றன எனவும், ஒரு தெளிவான நிலைப்பாடின்றி அடிக்கடி தடுமாறுவது இயல்பல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே போன்று முன்னுக்கு பின், அதாவது முற்றிலும் முரணான ஒரு நிலைப்பாடு என தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அரசியல் களத்திலும் தொண்டர்களிடையேவும் பெரும் குழப்பத்தை உருவாக்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதை அதில் அதிருப்தியில் இந்த தற்பொழுது தனது வகித்த பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் பனையூர் பாபு விலகியுள்ளார். குறிப்பாக நேற்று வரை ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை என விமர்சித்து அந்த சமரசமின்றி கட்டிக்காத்த கொள்கைகளிலும் கருத்தியலிலும் தடமாற தயாராகிவிட்டார் என்பதை அப்பட்டமாக வெளிப்படுது என அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதே போன்று விசிலடிப்பவர்கள் எல்லாம் திரையரங்கிற்குள் தான் செல்ல வேண்டும், சட்டமன்றத்திற்குள் வரக்கூடாது என பெரியாரும் அம்பேத்கரும் பேசிய அரசியலையும் கொள்கையையும் வீழ்த்துவதற்கு வந்தவர்கள் என சூளுரித்த அவர் இன்று முரண்பாட்டின் உச்சியில் ஆட்சி அதிகாரங்கள் வரும்பொழுது அது நிலையற்றது. ஆனால் ஐயா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் வகுத்து தந்த கொள்கைகள் என்றென்றும் வாடும் நிலையான ஆயுதங்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மத சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என அம்பேத்கர் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி, கொண்ட கொள்கையிலும் எடுக்கும் நிலைப்பாட்டிலும் உறுதியாக இல்லாமல் அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றியதால் நான் கட்சியிலிருந்து கனத்த இதயத்தோடு இந்த முடிவை எடுக்கிறேன் எனவும், நான் கட்சியிலிருந்து விலகினாலும் விசிக தலைவர் இருந்து கற்றுக்கொண்ட கொள்கைகளிலும் கருத்தியலிலும் பயணிப்பேன் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஊடகப் பிரிவு முதன்மை செயலாளர் பனையூர் பாபு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் பாபு தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். குறிப்பாக அவர் தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றது அதிருப்தி ஏற்பட்டு தற்பொழுது கனத்த இதயத்துடன் விலகுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சுபா.